இஸ்லாமியர்களின் தனி சொத்து நிர்வாகத்தில் இந்த அரசு தலையிடும், சட்டம் நிறைவேற்றும், உங்களால் என்ன செய்ய முடியும் என்கிற வகையிலே இந்த சட்டத்தை அவர்கள் அடாவடியாக கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த 11 ஆண்டுகளாக அவர்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்து தமது கையில் இருக்கும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தின் பெயரால், நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் பெயரால் இத்தகைய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். முஸ்லிம்களை ஒடுக்குகிற நடவடிக்கை, அச்சுறுத்துகிற நடவடிக்கை என தோன்றும். அது உண்மைதான். ஆனால் உள்ளீடாக பார்த்தால் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளிச்சத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கிறது.